வணக்கம். நான் நாகராசா வர்ணகுலசிங்கம், வடமராட்சி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தின் உபதலைவர். இன்றைக்கு ஒரு 3-4 நாளைக்கு முதல் கடலிலே இந்தியா இழுவப்படகை எல்லை தாண்டி வந்த இந்தியா இழுவப்படகை நேவிக்காரர் பிடிக்க சென்ற போது அது கடல் கொந்தளிப்பு காரணமாகவும் அணைக்கும் போது சில அசம்பாவிதமான ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம். அதில் எங்களது நேவிப்படையை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார். அதுக்கு எங்களது ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிக்கின்றோம். இது அவைகளது கடமைகள். எங்களது எல்லை தாண்ட விடாமல், இந்த வெளிநாட்டு படைகளை எல்லை தாண்ட விடாமல் தடுக்கிறது அவை இந்த கடமை. எங்களது கடல் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேணும். இது இன்றைக்கு உண்மையின்படி அது ஒரு அனுதாபமான செயல்தான். ஒரு உயிர் இரண்டா உயிரை யாரென்றாலும் உயிர் வந்தது ஒரு விலை மதிப்பில்லாதது. இன்றைக்கு எங்களந்த கடைசி யுத்தத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு குவிக்கல, ஒரு அமைப்பு கூடவே ஒருத்தர் கூடவே குரல் கொடுக்கல. இன்றைக்கு காணாமலாக்கப்பட்டோர், இன்றைக்கு அலௌன்ஸ் பண்ணி பஸ்ஸில் ஏற்றி கொண்டு காணாமலாக்கப்பட்டோர் பிள்ளைகளுக்காக இவையும் ஒருத்தர் குரல் கொடுக்கல. இன்றைக்கு உண்மையின்படி இது ஒரு தற்செயலாக கடலில் ஒரு தற்செயலாக நடந்த சம்பவத்துக்காக மீனவ அமைப்பு சொல்லிக்கொண்டு குருநாகலில் போய் அவைகளுக்கு அஞ்சலி செலுத்தி, தாங்கள் ஆழ்ந்த இரங்கலை செலுத்தி அஞ்சலி செலுத்தி அவை இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பட்டியேந்தி கொண்டு போயின சில பேர். இவர்கள் உண்மையின்படி மீனவர்கள் அல்ல. இதை எங்களது மக்கள் என்ன இந்தியா மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இவர்கள் மீனவர்கள் அல்ல. மீனவ அமைப்புகளில் இருந்த மீனவர்களை வெளியில் எடுத்து போட்டு ஒரு அரசியல் கட்சி இந்த சொல்ல கேட்டு கூட்டுறவு திணைக்களம் இந்த அரசியல் கட்சி இந்த ஆக்களுக்கு நியமனம் கொடுத்து மீனவர் என்ற போர்வையில் இவர்கள் இன்றைக்கு நாங்கள் வடக்கு மாகாண மீனவர்கள், யாழ் மாவட்ட மீனவர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு தேவையில்லாத வதந்திகளை கிளப்பி மக்களை எங்களது மக்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்க. அதில் போனவன் ஒருதன் துருக்கு வேலை செய்கிறவன், 2 பேர் கடல் அட்டப்பட்ட செய்கிறவன், ஒருதன் கடை வச்சிருக்கிறான், ஒருதன் மரம்பட்டி வியாபாரம் செய்கிறவன், ஒருதன் வடக்குக்குன்னு தென்னிலங்கையிலேருந்து வர மீனவர்கிட்ட விரட்டி எங்களுக்கு காசு பறிக்கிறவங்க. இவங்கள்லாம் அங்கே மீனவர்கிட்ட போர்வையில் ஒரு கட்சிக்கு கீழே மீனவர்கிட்ட போர்வையில் நாங்கள்லாம் மீனவர்கிட்ட திரிகிறார்கள். இது உண்மையாக எங்களது ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒரு இழிவுபடுத்துகிற செயல். உண்மையின்படி எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு எங்களோட மக்கள் செத்து குவிஞ்சு ஒரு குரல் கொடுக்கல. இது ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம். அது சரி, விரும்பினா நாங்கள் இடங்களை தெரிவிச்சுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அங்கே போய் பேட்டி கொடுத்து இறுதி ஊர்வலத்தில் பெட்டியேந்தி கொண்டு போறீர்கள். உண்மையின்படி எங்களது மக்களை, எங்களோட தமிழ் மக்களையும் எங்களது மீனவ மக்களையும் ஒரு இழிவுபடுத்துகிற செயலாக இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். உண்மையாக இவர்கள் கடலில் கால் வைக்கிறவர்களும் இல்லை, கடத்தொழில் செய்கிறவர்களும் இல்லை. ஒருத்தர் வந்தெல்லாம் கூட்டுறவு திணைக்களம் MBBSல இருக்கிறார். ஒருத்தர் யோசிப்பா இருக்கும். இவர்கள் ஆனால் மீனவர்கள் என்ற போர்வையில் ஒரு கட்சியோடு சேர்ந்து கட்சிக்கு கீழால் இப்படியாக வேலைகளை செய்திருக்கள். இந்த கட்சிக்கு துணை போகிறது கூட்டுறவு திணைக்களம். இந்த கூட்டுறவு திணைக்களம் தான் உண்மையின்படி இருந்த மீனவ அமைப்பில் இருந்த மக்களை தூக்கி போட்டு கட்சி இந்தியாக்களை அதுக்க போட்டு ஒரு நியமனம் என்ற போர்வையில் போட்டு இன்றைக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இன்றைக்கு இது ஜனநாயக அடிப்படையில் ஒரு மக்களை தெரிவு செய்து உண்மையான ஒரு மீனவ அமைப்பை தெரிவு செய்ய முடியாத ஒரு கூட்டுறவு திணைக்களம், முதுகெலும்பு இல்லாத ஒரு கூட்டுறவு திணைக்களம் இன்றைக்கு ஒரு கட்சிக்கு பின்னால் வாலாட்டி கொண்டு தெரியுது. இன்றைக்கு இதுதான் எங்கள்கிட்ட செயற்பாடு. உண்மையின்படி யோசித்து பார்க்கணும். எங்கள்கிட்ட மக்கள் யோசிக்கணும். இன்றைக்கு கொத்து கொத்தா சேர்த்த நாங்களும் மண்ணிலாம் நின்று தான் நாங்கள் எவ்வளவோ எல்லாம் கூட்டி அள்ளி அந்தந்த இடத்துல புதைச்சி போட்டு தாங்கள்லாம் வந்துடுறாங்க. இன்றைக்கு குளிக்கல கூடவே கிணத்துக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டி ஓட்டோட மயிர் வருது தூக்கி நாங்கள் தாட்டு போட்டு அதே தண்ணினால் குளிச்சுறாங்க. இன்றைக்கு என் அப்பரும் செல்லடி தான் சேர்த்தவர். இந்த மகள் வன்னியில் காணாமல் போனது, அம்மாவும் செல்லடி விழுந்து காயப்பட்டு ஏற்பு வலி அம்மாவும் சேர்த்தவா. இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம், அனுபவிச்சு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மக்களுக்கு இந்த அமைப்பேன் குரல் கொடுக்கல. இன்றைக்கு நாங்கள்லாம் கடத்தொழில் அமைப்பு இன்றைக்கு ஒரு கடலில் சேர்த்த ஒரு நேவி ஒரு தற்செயலாக ஒரு சம்பவம், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு சம்பவத்தில் நடந்த செத்த நேவிக்காரனுக்கு இன்றைக்கு அங்கே போய் நீங்கள் ஊர்வலத்தில் கலந்து பெட்டியை கூட தூக்குறீர்கள். இன்றைக்கு சரி இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்க பார்ப்போம். சரி, கொத்தா சேர்த்த மக்களை விடுவோம். இன்றைக்கு காணாமல் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு அலௌன்ஸ் பண்ணி பஸ்ஸாக ஏற்றி கொண்டு போகிற மக்கள் எங்கேன்னு தெரியாது. அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு குரல் கொடுக்க பார்ப்போம். உங்களால்